காத்திருக்கிறதே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம், இப்போ ஒரு பேப்பர் நியூஸ் கேள்விப்படுறோம், அதை உண்மையாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை. நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். ஆனால் பின்னாடி அது தப்புன்னு செஞ்சதுக்கப்புறம், நம்ம நினச்சது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பதிவு பண்ணுறதே இல்லை. நான் இப்படி ஒரு கருத்தை எடுத்தேன், ஆனால் இது தப்பு, நான் அன்றைக்கி இப்படி யோசித்தேன், இன்றைக்கி யோசிக்கும் போது நான் எவ்வளோ தப்பான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத என்னையாவது புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு என்ன நம்ம யாருமே பதிவு பண்ணுறது இல்லை. ஓகே, ஆமாடா, அப்படி போயிடுறோம். நாம் அவசரமாக பண்ண பதிவை திருத்திக்கணும் ஆசைப்படுறதே இல்லை. அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஃபோன் நோண்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது, வாசிக்கிறது இந்த சமூகத்தை தெரிந்து கொள்கிற முக்கியமான அங்கம். நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு திருநெல்வேலி வாழ்வு நான் படம் முடிச்சு காட்டினா தான் தெரியும், என் படத்தை பார்த்து தான் தெரியும். உங்களுக்கே தோணிருக்கும் சேலம் பரவாயில்லையே அப்படின்னு தோணியிருக்கும். சேலம் மாமன்னன் பார்க்கும்போது திருநெல்வேலியே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்காக சொன்னான். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் வேல்யூஸ் இருக்குது. நம்ம பக்கங்களை புரட்டத்தான் இது தெரியும். நீ ஏன்டா திருநெல்வேலியை கொடூரமாகவே காட்டிக்கிட்டு இருக்க, திருநெல்வேலி நமக்குன்னு இவ்வளோ வற்றாத நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அது அழகாக நம்ம மயங்கிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றிலாம் பேசாமல் அப்படி சொல்லும்போது இன்னைக்கு நான் வேறு பக்கத்தை புரட்டுறேன். அப்போ நம்ம பக்கத்தை புரட்டினா மட்டும்தான் 1000 பக்கம் உள்ள புத்தகத்தை நம்ம முன்னுரையும் பின்னுரையும் வாசிச்சுட்டு போதும் உட்கார்ந்து வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டமாக தான் இருக்கும், தாமதமாக தான் ஆகும், நேரம் தான் ஆகும். ஆனால் 1000 பக்கத்தையும் புரட்டி படித்து முடித்து விட்டால் ஒரு ரொம்ப நிம்மதி. அது நீங்கள் என்ன சொல்கிறது, எவ்வளோ பாராட்டினாலும் உங்களை பற்றி ஒன்று தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது யார் எந்த வகையில் இப்போ நீ பாராட்டிகிட்டே இருந்தாங்களே, எனக்கு என்னை பற்றி தெரியும். அவங்க எவ்வளோ பாராட்டினாலும் எனக்கு என்னை பற்றி தெரியும். அந்த என்னை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. என்னோட பிழை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட பிழையை நான் புரிஞ்சுக்குவேன். உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிறதும் அதை மாற்றிக்கொள்வதும் தான் நம்மளோட மிகச்சிறந்த ஒரு நம்ம வாழ்வில் மிகச்சிறந்த இடம் அப்படிங்கிறது அது ஒன்று தான். அதை ஏன் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. நாம் எவ்வளோதான் மீட்டிங் போட்டு என்னதான் பேசினாலும், கல்லூரியில் பேசினாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா, நாம் திருப்பி பேசினவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாம் ஒரு பார்வையாளராகவே இருப்போம். சேவை வருவார். இப்போ நான் எந்த மேடைக்கு போனாலும் என்ன பேசுவேன்னு நான் போக முடியே தெரியும். திருப்பி நான் பேச வேண்டியது தேவை இருக்குது. ஓகேங்களா? நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் படம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது எல்லாமே நெகட்டிவ் செட் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் செட் பண்ண வேண்டிய நெகட்டிவ் என்ன நெகட்டிவ்னா, இண்டிவிஜுவல் வாய்ஸஸ். ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் இண்டிவிஜுவல் வாய்ஸஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இண்டிவிஜுவல் வாய்ஸஸ் கிரியேட் ஆனால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் நடக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை மாணவர்களுக்கும், கல்விக்கும், மாணவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் இதுதான் முதல். ஏன்னா அவங்க தான் அத்தனை பேரையும் வெளியே அனுப்புவாங்க. என்னைய வெளியே அனுப்பி போய் தொலை அப்படின்னு அனுப்புன ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு என்னைய கூப்பிட்டு பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க. ஏன்னா ஏதோ வகையில் உனக்கு பிடிக்கலடா, உனக்கு ஏதோ மண்டையில் ஓடிட்டே இருக்குது, நீ படிப்பை விட உன்னோட ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங்காக நம்புகிற, நீ போன்னு சொன்ன ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் திட்டினாங்க, வீட்டில் அடித்தாங்க, ஆனால் எனக்கு 2-3 ஆசிரியர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. நீ படிப்பை விட்டுட்டு போறையே அப்படின்னு அந்த ஆசிரியர் என்னை பயமுறுத்தலை. அங்கே 2000 பேர் படிச்சுட்டு இருக்கான், நான் ஒருத்தன் தானே போவேன். படிக்கும்போது நீ 2000 பேர்த்த கெடுத்துறாதுன்னு தான் அனுப்பி விட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீ உன்னையை கண்டுபிடிக்கா நீ கிளம்பி போக அப்படிங்கும்போது அந்த ஆசிரியர்கள் அன்னைக்கு நம்பினது இருக்குல்ல, இன்னைக்கு அவங்க முதல்ல நான் என்னோட வெற்றி நம்புறதே என்னோட பேராசிரியர்கள், என்னோட பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட அத்தனை படங்களையும் பார்த்துட்டேன்னு சொல்றதே பெரிய வெற்றி தான் எனக்கு. ஏன்னா சினிமாவை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. எல்லா படத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, பார்த்தா கூட வெளியே சொல்ல முடியாது, நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ எந்த படம் வந்தாலும் என்கிட்ட முதல் 2 நாளுக்குள்ளே எல்லா ஆசிரியரும் ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 டேஸ்க்குள்ளே என்னோட ஆசிரியர்களே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எனக்கு அதுவே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படி தான் போய் பார்ப்பாங்கன்னா, ஈவினிங் போய் படம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, என் ஸ்டூடெண்ட்டுக்கு படம் எடுத்திருக்கான், அவங்க இன்னும் ஆசை, ஏன்னா என் பேர் வரல உன் பேர் வரலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு கேரக்டரும் அங்கங்கே எனக்கு என்னோட படங்களில் வரக்கூடிய எல்லா நேம்ஸுமே, எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களோட மாற்றி வச்சுருப்பேன். அங்கங்கே மாற்றி வச்சுருப்பேன். அவங்களுக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு தெரியும் நம்மளை தான் இதில் போர்ட்ரேட் பண்ணுறோம், நம்மளோட அகத்தை போர்ட்ரேட் பண்ணுறோம். அவங்க வேலை பார்க்குற வேலை வேற ஒன்றா இருக்கும், அவங்க வீடு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்களோட அகமும் என்னோட ஆசிரியர்கள் அகமும் ஒன்றா இருக்கும். அவங்களோட அகத்துக்கு தான் நான் பேர் வைப்பேன். ஓகேங்களா? புறத்துக்கு பேர் வைக்க மாட்டேன். அப்படி செட் பண்ண அந்த சந்தோஷத்தில் அவங்க இன்னைக்கு என் படத்தை பார்த்துட்டு என்னோட வாய்ஸஸ் அவங்க கிரியேட் பண்ணுறதுக்குல அதை கடத்துறது இருக்குல்ல. இப்போ அந்த ஆசிரியர்கள்னா அவங்க மட்டும் படத்துக்க மாட்டேன், அதுக்குள்ள சொசைட்டி ஒரு குரூப், இப்போ எல்லா குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குல்ல,
எல்லாமே நான் அந்த படம் பார்த்துட்டேன். எனக்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட டீச்சர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவங்க குரூப்பில், அவங்க ஆசிரியர் குரூப்பில், நான் இந்த வாழை பார்த்துட்டேன், வாழை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே இல்லை, தயவுசெய்து இந்த வாழை படம் பாருங்க, இதை விட ஒரு ப்ரொமோஷன் வேணுமா ஒரு ஆசிரியர் வந்து. அவங்க எனக்கு அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இதுதான் ப்ரைடு. நான் பெருமிதமாக அடைஞ்சது என்ன அப்படின்னா, என்னோட வசூலையோ எனக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டுகளையோ இல்லை, ரொம்ப மறைமுகமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளாக எனக்காக எனக்கு ஆதரவாக கேட்கக்கூடிய குரல்கள் இருக்குல்ல, அந்த குரல்கள் தான் என்னோட பெரிய இலக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஆடம்பரமாக வெளியே பில்டப்பாக அப்படிலாம் பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக நம்ம நடந்து போகும்போது சிரிச்சிட்டு சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த முகம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். டிராஃபிக்கில் உட்காந்து இப்போ காரில் உட்காந்துட்டு இருப்பேன், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதுக்குள்ளே வேலைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு அம்மா ஹெல்மெட்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க கையில் க்ளவுஸ்லாம் மாட்டியிருப்பாங்க. என்னை பார்த்து அடுத்த செகண்ட் ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஸ்மைல் பண்ணி போவாங்கல்ல, அந்த முகம் இருக்குல்ல உங்களுக்கு. இத்தனை பரபரப்புக்கான அடியிலையும் நம்மளோட கலை அவர்களை நம்மளை யோசித்து வச்சிருக்கு, அவங்க நம்மளை நெருக்கமாக உணர வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்குல அந்த குரல் வலிமையானது. அப்படியாப்பட்ட மனிதர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய வேல்யூவாக நான் நம்புகிறேன். வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளோட இண்டிவிஜுவல் வாய்ஸஸை, எனக்கென்று உங்களுக்கென்று உங்ககிட்ட பேசக்கூடிய முதல் குரல் உங்களுடைய குரலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எத்தனை குரல்கள் நீங்கள் வந்து உங்களை திருத்த முயற்சி பண்ணாலும், எத்தனை குரல்கள் இந்த சமூகத்தில் உங்களை அழைத்து போக, இந்த சமூகத்தின் கட்டமைப்புக்கு ஏற்றவாக உங்களை மாற்ற முயற்சி செய்தாலும், உங்களுக்கென்று உங்களுக்காக பிரத்யேகமாக உங்களை நேசித்து கேட்கக்கூடிய குரல் உங்களுடைய குரல் மட்டும்தான். அப்போ உங்களோட குரல் நீங்கள் சமூகத்தை பார்க்க, சமூகத்தை அவதானிக்க, சமூகத்தை வாசிக்க, சமூகத்தின் அத்தனை அவலங்களையும் நீங்கள் பார்க்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் மட்டும்தான் நிலையானது. அந்த குரல் மட்டும்தான் உங்களை ஒரு மேன்மையான இடத்துக்கு நகர்த்தும். அந்த குரல் உங்களை நம்ப வைக்கும். வாழ்வின் எத்தனை இடர்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் வந்தாலும், உன்னுடைய கனவை நோக்கி நகர்த்துவதற்கு உனக்குள்ளாக இருக்கக்கூடிய குரல் தான் உன்னை வலிமைப்படுத்தும். இதில் வந்து தலித் குரல், பொது சமூகத்தின் குரல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மாணவ சமூகத்தின் குரல் தான். அந்த மாணவ சமூகத்தின் குரல் என்பது நமக்குள்ளாக வெட்டி கேட்கக்கூடிய குரல். அப்படிய குரலை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இந்த வாய்ப்பை எனக்கு என்னென்னா ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப நேரம் பேசினேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்க்க போனீங்கன்னு தெரியாதுல்ல. இது ஒரு பெரிய வாய்ப்பு. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது நான் உழைச்ச இந்த உழைப்பு தான். ஒரு மாணவர்கள்ட்ட போய் நீ பேசுதான்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் படிப்பு விட்டு ஓடி போய் கூட்டிட்டு பேச வைக்கிறது. அப்போ அவருக்கு நியாயமாக்கணும் அப்படின்னா முதல்ல விஷயம், தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை பற்றி யோசிங்க, வீட்டை பற்றி யோசிங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாத்தையும் பற்றி யோசிங்க. மிகச்சிறந்த குரல் உங்களுக்கு கேட்கட்டும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செவன் ஆர்ட்ஸ் தானே கன்ஃபியூஷன் எனக்கு, 8 ஆர்ட்ஸ் 7 ஆர்ட்ஸ் கன்ஃபியூஷன் எனக்கு. தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மாமன்னில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. போர்டு வைக்கணும், காலேஜ் போர்டு 7 ஆர்ட்ஸ் வைக்கிறதா 8 ஆர்ட்ஸ் வைக்கிறதா அப்படி போர்டு சண்டை. ஏன்னா 8 ஆர்ட்ஸில் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. 7 ஆர்ட்ஸ் 2 பேர். ஆனால் ஷூட் பண்ணுறதே அங்கே வெறுமனே 7 சேலம்னே போடுங்கடா, 7 வேண்டாம் 8 வேணாம்னு. ஏன்னா எல்லாருமே ஒரு இன்னும் விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாமன்னன் படம் ஏன் சேலத்தில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரே ரீசன் ஒன்று தான். என்னோடய மனைவி வந்து ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட, ஏதாவது ஒரு படம் சேலத்தில் இடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுக்கலாமே, அப்படி கதை மாட்டினா எடுக்கலாமே. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் யாருமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு தோணுச்சு அப்போ எடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா? அது பயங்கர என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அப்போ நான் சேலத்துக்கு வந்து மேனேஜர்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களே சொன்னாங்க, சார் ஒரு விஷயம் தெரியுமா, சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதான், சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதான்னு புரியல எனக்கு அப்படின்னு. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க சார், ரொம்ப நாளாச்சு சேலத்தில் படம் முடியும். உதய சார் நான் தான் சொன்னேன், சார் படம் சேலத்தில் தான் எடுக்கணும், நீங்கள் திருநெல்வேலி தான் எடுப்பீங்க, என்ன சேலம் அப்படின்னு. இல்லை சார் எடுப்போம் சார், ஏதோ சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாதான் சார் அப்படின்னாரு. போவோம் சார் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு அப்போவே ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக நம்ம வந்து அது என்ன சொல்கிறதுனா, அப்படி காமெடியாக பேசினாலும் ஜாலியாக பேசினாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இப்போ சேலத்துக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள், இப்போ நான் சேலத்துக்கு படம் எடுக்க வந்தப்போ இங்கே உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இங்கே உள்ள நாடக நடிகர்கள், இங்கே உள்ள அவங்களாம் பார்க்க வந்தாங்க. ஓ இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் என் ஒய்ஃபு சொன்னது சாதாரண விஷயம்.
அப்போ இந்த நாடக நடிகர்கள், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த மேனேஜர்ஸ், இங்கேயே அசிஸ்டன்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் எவ்வளோ பேர் ஏக்கம் இருந்திருக்கும், இதை வெளியே சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இருக்குல்ல. அதை வந்து நீங்கள் மாமன்னன் எடுத்து எனக்கே ஒரு கடத்துக்கு பார்ப்போம் இதை கேட்டு கேட்டு என்னடா இதை எப்படி இதை உடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதை உடைக்கிறதுக்காக படம் பண்ணுறதா, இது நம்மளோட நெகட்டிவ் ஸ்ட்ராங்காக படம் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் நான். ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், ஓடுறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்க்கணும். அந்த 2 டபுள் மைண்ட் வந்துச்சு படத்தோட கிளைமாக்ஸ் எடிட் பண்ணும்போதெல்லாம். அப்போ தோணுச்சு எனக்கு, வெற்றி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நம்பர்ஸ் இல்லை, காசு சம்பாதிக்கிறது இல்லை, இது நல்ல படம்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ் தான். இப்போ நல்ல படத்தை நம்ம எடுப்போம், அதை மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மாமன்னன் எடுத்தேன். அந்த மாமன்னனை கொண்டாடிய தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அது சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடினாங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படி சேலம் ரசிகர்களுக்கு, ஏன்னா மாமன்னன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சேலம் வரவே இல்லை. சேலத்தை அவங்க சேலத்தில் மாமன்னன் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். அப்போ உதய் சாரும் வந்தபோது என்ன மாதிரியான கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தனை மாமன்னனை கொண்டாடிய அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த மொத்த கல்லூரி நிர்வாகத்துக்கும், முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, இதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும், தொடர்ந்து மாணவர்கள்